தாய் கழவி நேத்து 3வது சனிக்கிழமை ஒரு பெரிய வசூலை எடுத்திருக்கு. தமிழ்நாட்டிலயும் சரி, மத்த ஸ்டேட்ஸ்லயும் சரி, ஓவர்சீஸ்லயும் சரி. அதே மாரியே துரந்தர் 2 இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பெரிய வசூலை எடுத்திருக்கு. அது எவ்வளோங்கிறத பார்ப்போம். அப்புறம் தாய் கழவி முக்கியமா 100 கோடி வசூல நெருங்குமா? இல்லையா? அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம இந்த வாரம் வந்த சில தமிழ் படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, ஜவான் தான். ஜவான்ல வரக்கூடிய ஃப்ரேம் தான். இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு அஸ்வினாஷ் மேக்ஸ், முகமது ஆதில், நடிக்க தெரியாதா போடா அப்படிங்கிற ஒரு ஐடி, அப்புறம் கிரீஷ் கோடை, முகமது நாசர். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஹாப்பர்ஸ் அப்படிங்கிற படம் நேத்து 9வது நாள் இந்தியால 1,10,00,000 டோட்டலா 6,41,00,000 இந்த படம் இந்த இந்தியால மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு 107 மில்லியன் டாலர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 150 மில்லியன் டாலர்ஸ். கேரளா ஸ்டோரி 2 இந்த படத்தோட கலெக்ஷனை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த படம் நேத்து 16வது நாள் எவ்வளவு கலெக்ஷன்னா இந்தியால 2,85,00,000, உலகம் முழுக்க 2,93,00,000. இந்தியால டோட்டலா 51,60,00,000, உலகம் முழுக்க 52,33,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 35 கோடி பட்ஜெட். கேரளா ஸ்டோரி 1 ஒரு பெரிய கலெக்ஷன், கிட்டத்தட்ட 300 கோடி கிட்ட வசூல் வந்தது. கேரளா ஸ்டோரி 1 கம்பேர் பண்ணும்போது 2 வந்து கொஞ்சம் வசூல் கம்மியா தான் இருக்கு. ஸோ இந்த படம் நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? இந்த படம் அப்படி என்னதான் சர்ச்சையான விஷயத்த பேசுது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் வடம் அப்படிங்கிற படம் நேத்து 9வது நாள் தமிழ்நாட்டுல 4 லட்சம், டோட்டலா இந்த படம் வந்து 1,75,00,000 தான் கலெக்ட் பண்ணிருக்கு. 6.5 கோடி பட்ஜெட். ஒரு டிசாஸ்டரா தான் அமையுது. ஆகாஷ் அப்படிங்கிற படம் கன்னட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் நேத்து 2வது நாள் கர்நாடகால 33 லட்சம், டோட்டலா 2 நாள்ல 76 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. காஞ்சனா தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு. நேத்து 2வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1,15,00,000, இந்தியால 1,28,00,000. 3,93,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 4,33,00,000 இந்தியாவில் கலெக்ட் பண்ணிருக்கு. சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா பயங்கரமா இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரண்ய காண்டம் ரிலீஸ்ல நேற்று 2வது நாள் 6,50,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 2 நாள்ல 11 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு ஆரண்ய காண்டம். அந்தோனி அப்படிங்கிற படம் நேற்று 2வது நாள் தமிழ்நாட்டுல 3 லட்சம், டோட்டலா 4 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. அப்ராக்சிமேட்டா 2.5 கோடி பட்ஜெட். கொலை சேவல் அப்படிங்கிற படம் டே 2 7 லட்சமும், டோட்டலா 13 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 5 கோடி அப்ராக்சிமேட்டா பட்ஜெட். இந்த படமே ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான். வவ்வல்ஸ் அப்படிங்கிற படம் டே 2 தமிழ்நாட்டுல 7 லட்சம், டோட்டலா தமிழ்நாட்டுல 12 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படம் பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா 4 கோடி. வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற படம் டே 2 தமிழ்நாட்டுல 9 லட்சம், டோட்டலா 17 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டுல 4 கோடி பட்ஜெட். அப்புறம் யோகி பாபு அவர்களோட கிணத்த காணும் அப்படிங்கிற படம் நேத்து 2வது நாள் தமிழ்நாட்டுல 25 லட்சம், உலகம் முழுக்க 28 லட்சம். 44 லட்சம் தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 48 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 2 நாள்ல 6 கோடி பட்ஜெட். டே 1 கம்பேர் பண்ணும்போது டே 2 ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. இருந்தாலும் இது பத்தாது. பார்ப்போம் டே 3 டே 4 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. தாய் கழவி நேத்து 16வது நாள், அதாவது 3வது சனிக்கிழமை தமிழ்நாட்டுல 3,20,00,000, கர்நாடகால 22 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 8 லட்சம், ஓவர்சீஸ்ல 30 லட்சம், உலகம் முழுக்க 3,80,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 50 கோடியை கடந்திருக்குங்க. தமிழ்நாட்டுல 50 கோடியே 4 லட்சம், கர்நாடகால 3,62,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,42,00,000, உலகம் முழுக்க இந்த படம் 65,72,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல மட்டும் 10,64,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. வசூல் ரீதியா பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. தாய் கழவி 100 கோடி வசூல் வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். தாய் கழவி பொறுத்தவரை இதுவரையும் 65 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இதுவே ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன், மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அதாவது இந்திய அளவுல இது ஒரு பெரிய கலெக்ஷனா பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு ஃபீமேல் லீடை வச்சு இவ்வளவு பெரிய கலெக்ஷன் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தமிழ்ல அப்படி படங்கள் இருந்தாலுமே இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த படம் 100 கோடி வசூல் எடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100 கோடி வசூல் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இப்ப துரந்தர் 2 வருது,
யூத் அப்படிங்கிற படம் வருது. இது இல்லாம அடுத்தடுத்த பெரிய படங்கள்லாம் தொடர்ந்து வரும்போது முக்கியமா துரந்தர் 2K நிறைய ஷோஸ் இங்க தமிழ்நாட்டுல ஒதுக்குறாங்க. ஓவர்சீஸ்ல அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யூத் அப்படிங்கிற படம் வருது, அதுக்கு இங்க தமிழ்நாட்டுல பெரிய அளவுல ஷோஸ் கொடுத்தாகணும். ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதை தாண்டி தாய் கிழவி ஆக்குபன்சிலையும் சரி கலெக்ஷன்லயும் சரி அதை வந்து தக்க வச்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் தியேட்டர் ஓனர்ஸ் அந்த படத்தை தியேட்டர்ல வச்சிருப்பாங்க. இல்ல அப்படின்னா புது படங்கள் அடுத்தடுத்த வாரம் வருது இல்ல, அப்படி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஷோஸை கம்மி பண்ணி கடைசியில அது எவ்வளவுதான் நல்லா போனாலுமே ஒரு நாளைக்கு 10 லட்சம் 15 லட்சம் கலெக்ஷன் வர மாதிரி தான் இருக்கும். நான் சொல்றது ஒரு 25வது நாள் 30வது நாள் அந்த மாதிரி டைம்ல. அப்புறம் இந்த படம் 28வது நாள் ஒருவேளை ஓடிடியில கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மேபி அது கொஞ்சம் தள்ளி போனா இன்னுமே அதுக்கு பாசிபிள் இருக்கு. ஆனா இந்த 65 கோடியில இருந்து இப்போதைக்கு எவ்வளவு பாசிபிள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 75 கோடி பாசிபிள் இருக்கு. ஏன்னா நேற்று சனிக்கிழமை கூட ஒரு 3 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க அப்ராக்சிமேட்டா மேக்சிமம் ஒரு 4 கோடி உலகம் முழுக்க வச்சா கூட கண்டிப்பா இந்த படம் 75 கோடி ஃபைனல் கலெக்ஷனா வந்து நிற்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு. வரப்போற நாட்கள்ல ஏதாவது ஒரு பெரிய மேஜிக் பண்ணி அது 85 95 100 போதாங்கிறதெல்லாம் அது கண்டிப்பா அந்த படம் பண்ண போற மேஜிக் தான். ஸோ நீங்க உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. தாய் கிழவி ஃபைனலா எவ்வளவு கலெக்ட் பண்ணும், 100 கோடிக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத மட்டும் கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா துரந்தர் படத்தோட பிரீமியர் பிளஸ் டே 1 கலெக்ஷனை மட்டும் பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கறத. யுஎஸ்ஏ பிரீமியர்ல மட்டும் $1.3 மில்லியன் 12 கோடி கிட்ட வருது. டே 1 பாத்தீங்க அப்படின்னா $625K 5 கோடியே 79 லட்சம். கனடால $415K ஆஸ்திரேலியால $475K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், யூகேல $225K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, ஜெர்மனில $185K யூரோ வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல $225K டோட்டலா டே 1க்கு அதாவது பிரீமியர் பிளஸ் டே 1க்கு மட்டுமே இந்த படம் $3.43 மில்லியன் 31 கோடிக்கு மேல இது மட்டுமே வருது. இதுக்கு முன்னாடி நம்ம கவர் பண்ணது ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக. என்னடா நேத்து ஒரு கலெக்ஷன் சொல்றேன் இன்னைக்கு ஒரு கலெக்ஷன் சொல்றேன் அதோட கம்மியா சொல்றேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்காக சொல்றேன், நேத்து நம்ம கவர் பண்ண வரையும் ஓப்பனிங் வீக்கெண்டோட கலெக்ஷன். இப்ப நம்ம வந்து பிரீமியர் பிளஸ் டே 1 மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ துரந்தர் 2 ஓவர்சீஸை பொறுத்தவரையும் பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. இங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 1 கோடியே 87 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 83 லட்சம், கர்நாடகால 6 கோடியே 28 லட்சம், கேரளால 1 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 32 கோடியே 70 லட்சம் ஹிந்தி பெல்ட்ல, ஓவர்சீஸ்ல 31 கோடியே 63 லட்சம், உலகம் முழுக்க 77 கோடியே 31 லட்சம் டே 1 பிரீமியருக்காக கலெக்ட் பண்ணிருக்கு. எந்த அளவுக்கு பெரிய கலெக்ஷன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங்ல பெரிய லெவல கலெக்ட் பண்ண டாப் 10 திரைப்படங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுல இப்ப 10வது இடத்துல இருக்கிறது. இன்னொரு ரிலீஸுக்கு ஒரு 4 நாள் டைம் இருக்கு. இப்போ 77 கோடியே 30 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்க துரந்தர் 2 தான் இதுல 10வது இடத்துல இருக்கு. 9வது இடத்துல இருக்க படம் வந்து KGF சாப்டர் 2 82 கோடியே 50 லட்சம். தேவரா வந்து 87 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணி அதாவது அட்வான்ஸ் புக்கிங்ல ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங்ல 8வது இடத்துல இருக்கு. சலார் பார்ட் 1 வந்து 88 கோடியே 50 லட்சம், கல்கி வந்து 88 கோடியே 95 லட்சம். அப்புறம் பவன் கல்யாண் அவர்களோட தே காலிம் ஓஜி அப்படிங்கிற படம் 96 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. லியோ வந்து 4வது இடத்துல இருக்கு 98 கோடியே 40 லட்சம். பாகுபலி 2 அப்பவே 2017லயே 98 கோடி கிட்ட அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டும் கலெக்ட் பண்ணிருக்கு 98 கோடியே 75 லட்சம். கூலி வந்து 2வது இடத்துல இருக்கு 115 கோடியே 80 லட்சம். புஷ்பா 2 தான் முதல் இடத்துல இருக்கு 134 கோடியே 40 லட்சம். இதுதான் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங்கோட டாப் 10. இதுல 4 நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ்க்கு 4 நாள் முன்னாடியே இதுல 10வது இடத்துல வந்து பிடிச்சிருக்கு துரந்தர் 2. இதுல எந்த பொசிஷன்ல ஃபைனலா வந்து நிக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த பாகுபலி கூலிக்கு நடுவில் 3வது இடத்துல இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ப்ரெடிக்ஷனையும் கமெண்ட்ல போடுங்க. அதாவது இப்போ நான் சொன்னது பிரீமியர் பிளஸ் டே 1க்காக மட்டும் இந்த படம் 77 கோடி. ஆனா ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக எவ்வளவு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க 90 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ள 100 கோடி கிட்ட கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டே 1 நாளைக்குள்ள ஒரு 85-90 கோடி கிட்ட வரதுக்கு பாசிபிள் இருக்கு. நீங்க எத்தனை பேர் புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.